வெல்கம் டு ஆஃபீஸர்ஸ் TNPSC Aptitude Tricks. இன்னைக்கு நம்ம ட்ரிக்ஸில் மல்டிப்ளிகேஷன் ட்ரிக்ஸ் பார்க்க போகிறோம். அந்த மல்டிப்ளிகேஷன் ட்ரிக்ஸில் என்ன ஸ்பெசிஃபிக்காக பார்க்க போகிறோம் அப்படின்னா, சில ஸ்பெசிஃபிக் நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது இந்த ட்ரிக் அப்ளை பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக மற்ற ட்ரிக்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதை விட இந்த ட்ரிக் ரொம்ப ஒர்க் அவுட் ஆகும். அதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல எந்த கண்டிஷனும் கிடையாது, யூனிவர்சல் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இது கண்டிஷன் வச்சு பார்க்க போகிற ஒரு ட்ரிக். என்ன கண்டிஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 2 டிஜிட் நம்பர்ஸை நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. 28 கூட வேண்டாம், நான் 38 எடுத்துக்கிறேன். 38 அப்படின்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். இன்டூ 32 இந்த மாதிரி நம்பர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ட்ரிக்கை நம்ம யூஸ் பண்ண முடியும். இதில் என்ன ஜென்ரலாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது யூனிட்ஸ் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவோம். கடைசி நம்பர், சரிங்களா? இது யூனிட்ஸ் பிளேஸ், அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது டென்ஸ் பிளேஸ். இங்கே இந்த நம்பரில் இது யூனிட்ஸ் பிளேஸ், இது டென்ஸ் பிளேஸ். இந்த யூனிட்ஸ் பிளேஸை ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு 10 வரும். அந்த மாதிரி கண்டிஷன் இருக்கணும். அதே மாதிரி டென்ஸ் பிளேஸில் உள்ள நம்பர் சேம் நம்பராக இருக்கணும். இங்கே 3னா இங்கே 3 தான், இங்கே 6னா இங்கே 6 தான், அந்த மாதிரி இருக்கணும். யூனிட் பிளேஸில் உள்ள நம்பர் 8 2ஆக இருக்கலாம். 8 + 2 10 வருது, இல்லை 6 and 4ஆக இருக்கலாம். 6 + 4 10 வரும் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி விதவிதமான வழியில் 10 வரணும். இந்த சைடில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ், டென்ஸ் பிளேஸில் இருக்கக்கூடிய நம்பர் சேமாக இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் இந்த ட்ரிக் நம்ம யூஸ் பண்ண முடியும். மற்ற நம்பர்ஸ்க்கு இந்த ட்ரிக் யூஸ் பண்ண முடியாது. இது பெஸ்ட் ட்ரிக் அப்படிங்கிறதுனால இதை யூஸ் பண்ணி கொஷின்ஸ் நிறைய டைம் வந்திருக்கு. ஸோ இதை ஒரு ட்ரிக்காக நம்ம கன்சிடர் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். சரி, இப்போ இதுக்கு ஆக்சுவல் எக்ஸாம்பிள்ஸும் அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ட்ரிக்கும் பார்க்க போகிறோம். த ஃபர்ஸ்ட் ஒன், கொஷின் நம்பர் 1, 42 × 48. ஸோ இங்கே எப்படி இருக்குது? நம்ம சொன்ன மாதிரி கண்டிஷன் அப்ளிகபிளாக இருக்குது. யூனிட்ஸ் பிளேஸ், அதாவது கடைசி நம்பர் ரெண்டையும் ஆட் பண்ணி பார்த்தீங்க, 2 + 8 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10 வருது. மற்ற 2 நம்பர், தட் இஸ் 4 and 4 சேமாக இருக்குது, சரிங்களா? ஸோ இப்போது இந்த ட்ரிக் ஒர்க் அவுட் ஆகும். ட்ரிக் என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். யூனிட்ஸ் பிளேஸில் உள்ள வேல்யூவை மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை த யூனிட் பிளேஸ் வேல்யூ. அதாவது இந்த இடத்துல யூனிட் பிளேஸில் 2 இருக்குது, இங்கே 8 இருக்குது. 2 × 8 16 அப்படின்னு வரும். அந்த 16-ஐ லாஸ்ட் 2 பிளேசஸில் எழுதிடுவோம். அடுத்தது சேம் வேல்யூஸ், அதை எடுத்து 4 இருக்கு இல்லையா, அந்த 4-ஐ எடுத்து இன்டூ நெக்ஸ்ட் நம்பர். எப்போவுமே நெக்ஸ்ட் நம்பர் தான் பண்ணணும், எந்த சேம் வேல்யூ கொடுத்தாலும். இப்போ 62 × 68 கொடுத்துருந்தாங்கன்னா 2 8s are 16 எழுதிட்டு 6க்கு அடுத்த நம்பர் 6 × 7 42 அப்படின்னு எடுத்து எழுதுவோம். இந்த இடத்துல 4ங்கிறதுனால 4 × 5 எவ்வளவு? 20. இந்த 20-ஐ எடுத்து இந்த 16க்கு முன்னாடி எழுதிட்டோம் அப்படின்னா தட் இஸ் த ஆன்சர், சரிங்களா? ஸோ ஆன்சர் 16, இங்கே முன்னாடி 20. திருப்பி ஒரு தடவை இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ 42 × 48 அப்படின்னு இருக்குது. இதில் கடைசி நம்பரை பார்க்கணும், கடைசி நம்பரோட கூட்டுத்தொகை 10 வரணும். சம் 10 அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னொரு கன்ஃபர்மேஷனும் நீங்கள் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்பர் ரெண்டும் சேமாக இருக்கணும். சேம், ஓகே, 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடுனா இந்த ட்ரிக்கை அப்படியே பிளைண்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் எந்த நம்பருக்கும். ஸோ இப்போது என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு, யூனிட்ஸ் பிளேஸை மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. யூனிட்ஸ் பிளேஸ் 2 8s are 16 அப்படின்னு எழுதுறேன். அடுத்தது சேம் வேல்யூ எங்கே இருக்கோ அந்த சேம் வேல்யூ இன்டூ நெக்ஸ்ட் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேம் வேல்யூ என்ன? 4 × 5, அதான நெக்ஸ்ட் நம்பர். 5 is the next number. 4 5s are 20 வருதா? இந்த 20 எடுத்து பிக் பண்ணி இந்த 16 முன்னாடி எழுதிடணும். ஆன்சர் 2016, சரிங்களா? ஸோ இது வந்து யூனிட் டிஜிட் சம் 10 வந்து டென்ஸ் டிஜிட்டில் உள்ள பிளேஸ் சேமாக இருந்தால் எப்போ வேணாலும் இந்த ட்ரிக்கை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி சில நம்பர்ஸ் எடுத்து வந்திருக்கேன், அதை நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். 71 × 79. ஸோ இங்கே நான் செக் பண்ணி பார்க்குறேன், கடைசி நம்பர் ரெண்டையும் ஆட் பண்ணால் சம் என்ன வருது? எஸ், சம் இஸ் 10. சரி, மீதி இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் சேமாக இருக்கா? எஸ், சேமாக இருக்குது. அப்போ நம்ம இந்த ட்ரிக் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன? ஸ்டெப் 1, யூனிட் டிஜிட்டில் இருக்கக்கூடிய 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும். 1 × 9. 1 9s are 9 தான் வரும், பட் 2 டிஜிட்ல நமக்கு ஆன்சர் வரணும் இல்லையா? ஸோ 09 அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இதுதான் கண்டிஷன். போன டைம் டைரக்டாகவே 2 டிஜிட்ஸ் வந்தது. 1 டிஜிட் எப்பெல்லாம் வருதோ முன்னாடி 0 போடுங்க, பின்னாடி போடாதீங்க. முன்னாடி போட்டிங்கன்னா
அதுதான் கரெக்ட் வேல்யூ. 9 09 எழுதலாம். 9க்கு அப்புறம் போட்டிங்கன்னா 19 மாறிடும். ஸோ ஆல்வேஸ் ப்ரீசீடிங் ஜீரோஸ்னு சொல்லுவோம். முன்னாடி ஜீரோ எழுதுறது. சரியா? அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? சேம் நம்பர் 7. 7 into next number. So 7 into next number 7 into 8 56 அப்படின்னு வரும். இப்போ 09 பின்னாடியும் 56 அதுக்கு முன்னாடி எழுதுனா என்ன கிடைக்கும்? 09 எழுதியாச்சு, அதுக்கு முன்னாடி 56. இதுதான் இந்த கொஸ்டினோட ஆன்சரா இருக்கும். ஸோ இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற 5609 ரைட் ஆன்சர். சரியா? ஸோ இன்னும் 2 ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். பார்த்துட்டு நான் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் ஆன்சர் பண்ண வேண்டிய கொஸ்டின் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் 83 into 87. இங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நம்பர் இன்டூ லாஸ்ட் நம்பர். ஸோ 3 + 7 இதோட சம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 10 கிடைக்கும். 3 and 7, 3 + 7 10. அதுக்கப்புறம் மீதி இருக்கிற 2 நம்பரும் சேமா இருக்கான்னு பார்க்கணும். எஸ் சேம். அப்போ இந்த ட்ரிக்கை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் 3 into 7 21 அப்படின்னு கிடைக்குது. அப்படியே மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். அந்த நம்பர்ஸை எந்த நம்பரை ஆட் பண்ணா 10 வருதோ அந்த 2 நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். மீதி இருக்கக்கூடிய நம்பர் சேம் நம்பர். சேம் நம்பர் என்ன? 8. 8 into next number. So 8 into next number 8 into 9 72. இங்க 21 இங்க 72. 21 பின்னாடி எழுதணும், 72 முன்னாடி எழுதணும். So 7221. Okay, this is first part, this is second part. First எழுதணும், இது செகண்ட் எழுதணும். So 7221 is the answer. இதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். பட் the condition is there. அடுத்தது 56 into 54. ஸோ லாஸ்ட் நம்பர்ஸை சம் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு 10 நீங்கள் பார்க்க முடியும். மீதி நம்பர்ஸை செக் பண்ணிங்கன்னா அது சேமாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் இந்த கண்டிஷன் நம்ம சாட்டிஸ்ஃபைட் ஆகிறதுனால இந்த ட்ரிக்கை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்? 6 into 4 24. இந்த 24ங்கிறது லாஸ்ட்டாக எழுதக்கூடிய நம்பர். அதுக்கு முன்னாடி சேம் நம்பராக இருக்கிற 5 என்ன பண்ண போகிறோம்? 5 into next number. What is next number? 6. So 5 into 6 30. So இந்த 30ங்கிறது ஃப்ரண்ட்ல வந்துரும், ஃப்ரண்ட் 2 பிளேசஸ்ல. 24ங்கிறது லாஸ்ட் 2 பிளேசஸ். ரெண்டையும் மெர்ஜ் பண்ணா 3024. அதுதான் இதனுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் 3 டிஜிட்ஸ்ல இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஸோ யூனிட் டிஜிட், டென்ஸ் டிஜிட் வச்சு மட்டும்தான் இதை பண்ண முடியுமா அப்படின்னா நாட் லைக் தட். 3 டிஜிட் 4 டிஜிட் நம்பர்ஸ் கூட நம்ம சிம்பிளா ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். மல்டிப்ளிகேஷனோட ஒர்க் இதுக்கு குறையும். ஸோ என்ன அப்படின்னா இங்கேயும் அதே தான். இந்த கடைசி லாஸ்ட் நம்பர் யூனிட் டிஜிட் பிளேஸ்ல உள்ள லாஸ்ட் நம்பர் சேமா இருக்கு. சம் இஸ் ஈக்குவல் டு 10 இருக்கணும். யூனிட் டிஜிட்ல இருக்கக்கூடிய லாஸ்ட் நம்பரோட சம் 10 இருக்கணும். ஸோ 4 + 6 சம் என்ன? 10 இல்லையா? 4 + 6 is 10. இட் இஸ் கன்ஃபர்ம்டு. ஓகே, பேலன்ஸ் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் பாருங்க. இங்க 11 இருக்கு. 4 தவிர்த்துட்டு பார்த்தா 11, இங்க 6 தவிர்த்துட்டு பார்த்தா 11. சேமா இருக்கா? சேமா இருக்கு. மேம் 2 டிஜிட் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுமா? 3 டிஜிட்ஸ் கூட பண்ணலாமான்னு கேட்குறவங்களுக்கு பண்ண முடியும். 3 டிஜிட்ஸ் 4 டிஜிட்ஸ் எது வந்தாலும் இது அப்ளிகபிள் ஆகக்கூடிய ஒரு தேரி தான். பட் இந்த கண்டிஷன் இருக்கணும். கடைசி நம்பரை ஆட் பண்ணா சம் இருக்கணும். சம் இஸ் ஈக்குவல் டு 10 வரணும். அண்ட் அட் த சேம் டைம் மிச்சம் இருக்கக்கூடிய நம்பர் சேமா இருக்கணும். இருந்தா இதை நம்ம யூஸ் பண்ணலாம். சரி, இப்போ பார்க்குறேன். வாட் இஸ் த ரிசல்ட்? இந்த சம் இஸ் ஈக்குவல் டு 10 வருது இல்லையா? அந்த 4ஐயும் 6ஐயும் மல்டிப்ளை பண்ணி அதோட ரிசல்ட்டை நான் எடுத்து ஓரமாக வச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கக்கூடிய சேம் நம்பர் என்ன பண்ணுவோம்? யூஸ்வலா சேம் நம்பர் இன்டூ நெக்ஸ்ட் நம்பர் அப்படின்னு பண்ணுவோம் இல்லையா? 11 into 12 எவ்வளவு? 11 12 132. இப்போ இது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணா போதும். கேரி ஃபார்வர்ட்லாம் கிடையாது. 132வை ஃபர்ஸ்ட் எழுதுறோம் ஃபர்ஸ்ட் பார்ட்ல, செகண்ட் பார்ட்ல 24 எழுதுறோம். ஸோ ரிசல்ட் என்ன? 13224. இதே மாதிரி நாட் ஒன்லி 2 digits 3 digit 4 digit கூட யூஸ் பண்ணலாம். பட் த கண்டிஷன் மஸ்ட் பி ஃபாலோ பை திஸ். ஸோ இதே மாதிரி கண்டிஷன் ஃபாலோ ஆச்சுன்னா நீங்கள் லார்ஜர் நம்பர்ஸ்க்கும் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணலாம். சரி, அடுத்த சம் பார்க்கலாம். 403 into 407. இங்கே பாருங்க, இதுவும் 3 digit நம்பர் தான். 3யவும் 7ஐயும் சம் பண்ணீங்கன்னா எக்ஸாக்டாக உங்களுக்கு 10 வரும். அதை தவிர்த்துட்டு 3யை தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த சைட் 40, ஹியர் ஆல்சோ 40. நம்பர்ஸ் ஆர் சேம். அப்போ இந்த இடத்துலையும் அந்த ட்ரிக் ஃபாலோ பண்ண முடியும். ஸோ வாட் இஸ் த ரூல்? 3 into 7. அதாவது சம் எங்கே 10 வந்ததோ அந்த ரெண்டு நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணுறோம். 3 7s are 21 அப்படின்னு கிடைக்கும். அடுத்த ஸ்டெப்பில் அந்த சேம் நம்பர் என்ன? 40. 40 into next number. What is the next number? 40 into 41.
ஸோ 403யவும் 407ஐயும் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 3 லைனில் வேல்யூஸ் வரும். அதை எடுத்து ஆட் பண்ணி ஒரு ஆன்சர் வரும் இல்லையா? அதுக்கு பதிலாக இந்த இடத்துல 40யவும் 41ஐயும் மல்டிப்ளை பண்ணுறது வந்து கஷ்டம் இல்லையே. ஸோ வி கேன் டூ தட். 40 into 41. எனக்கு இந்த ஜீரோவெல்லாம் விட்டுருவேன். மற்ற நம்பர்ஸ் மட்டும்தான் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 4 1s are 4, 4 4s are 60. ரொம்ப சிம்பிளாக வந்துருச்சா? 1640. இப்போது 1640ங்கிறது ஃபஸ்ட்டு வரப்போகுது, 21ங்கிறது செகண்ட் பார்ட்டாக வரப்போகுது. இங்கே மெர்ஜிங் தான், எந்த கேரி ஃபார்வர்டும் கிடையாது. ஒர்க் ஈஸி. ஸோ ஃபைனலி த ஆன்சர் இஸ் 1640, பக்கத்தில் 21. ஆன்சர் 164021. தட் இஸ் த ஆக்சுவல் ஆன்சர். ஓகே, இப்போ இன்னைக்கு இந்த ட்ரிக்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை பேஸ் பண்ணி சில கொஷின்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ லெட்ஸ் see the question. Questions for today. 83 into 87, 202 into 208, 112 into 118, 61 into 41. ஸோ வழக்கம் போல் உங்களோட ஆன்சர்ஸை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஸோ போன வீடியோஸில் நான் கேட்டிருந்த கொஷின்ஸ்க்கு உண்டான ஆன்சர்ஸ் இப்போ பார்த்துடலாம். இதுதான் போன வீடியோஸில் நம்ம கேட்டிருந்த கொஷினுக்கு உண்டான ஆன்சர்ஸ். 2 digit into 2 digit மல்டிப்ளிகேஷன் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். 72 into 16, 1152, 29 into 83, 2407, 95 into 42, 3990. ஸோ இன்னைக்கு வீடியோ செஷன் இதோட முடியுது. மறுபடியும் உங்களை அடுத்த ஒரு ட்ரிக்கோட சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.